அதாவது முகல் ஹிஸ்டரியும் தாஜ் ஹிஸ்டரியும் உண்மைகள் மற்றும் சான்றுகள் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. மைலார்ட், நான் ஊர்மிளா மேடம் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். பர்மிஷன் கிராண்டட். வணக்கம் ஊர்மிளா மேடம். ஹலோ ஊர்மிளா மேடம், இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கான உண்மைகளை அடிப்படையாக கொண்டு தான் சிலபஸை உருவாக்கியிருக்காங்கல்ல? எஸ் அப்சல்யூட்லி. ஓகே, அதோட அந்த சிலபஸ்ல எந்த பாரபட்சமும் இல்லைல்ல? இடதுசாரியும் வலதுசாரியும் இல்லாம நியூட்ரலா இருக்கு இல்லையா? எஸ் நியூட்ரல். நியூட்ரல். அதோட நீங்க மனசுல வச்சிருப்பீங்களே, உண்மையிலேயே என்ன மாதிரி தகவல் குழந்தைங்க எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு? எஸ். அப்படின்னா குழந்தைகள் போர்ல நடந்த அந்த ரத்த கலரியை பத்தி படிக்கிறது முக்கியமா? ஐ டோன்ட் நோ யுவர் கான்டெக்ஸ்ட், பட் வி என்ஷூர் குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் பாடமாக சொல்லித்தரோம். அப்ப சிலபஸ் பாரபட்சம் இல்லாதது? நாட் அட் ஆல். மை லார்ட், என்ன நடக்குதுங்க? விஷ்ணுஜி, கம் டு த பாயிண்ட். ஐ வில். ஊர்மிளா மேடம், இந்த விஷயங்களை நீங்க கோர்ட்டுக்கு படிச்சு காட்ட முடியுமா? ப்ளீஸ் ரீட். Gandhiji was shot dead by young man named Nathuram Godse. The assassin surrendered afterwards was a Brahmin from Pune, the editor of an extremist Hindu newspaper, who had denounced Gandhiji as an appeaser of Muslims. கரெக்ட். மை லார்ட், நாதுராம் கோட்ஸே காந்திஜியை கொண்டாரு, அது தப்பு தான். ஆனா அவர் ஒரு பிராமின், அதோட தீவிரவாதி, ஹிந்து நியூஸ் பேப்பரோட எடிட்டர். இதெல்லாம் எதுக்காக மென்ஷன் பண்ணணும்? நீங்க இந்த உலகத்துக்கு என்ன நிரூபிக்க போறீங்க? குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தர போறீங்க? இதெல்லாம் முகல் செஞ்சதுன்னு எழுதலாம் இல்லையா? அவங்க நிறைய இனப்படுகொலை செஞ்சிருக்காங்க, எத்தனாயிரம் கோயில் இடிச்சிருக்காங்க, அதெல்லாம் பாரபட்சம் இல்லையா? அப்புறம் ஒரு ஆர்டர், பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி கார்ட்டூன் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கேன்ல, அதை என்ன சொல்வீங்க? இது வருங்கால குழந்தைகளுக்கு கண்டிப்பா தேவையான விஷயம். பாபா சாஹிப் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குனவர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் உரிமைகளை வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க ரொம்ப சீப்பா, நன்றி இல்லாம அவர் அவமதிக்கிற மாதிரி அவரை பத்தி நீங்க கார்ட்டூன் போட்டிருக்கீங்க. ஆனா அக்பர் தி கிரேட், அவுரங்கசீப் சர்வ சக்தி வாய்ந்தவர், ஷாஜஹான் அன்புக்கான சின்னம். இதை நான் கடுமையா எதிர்க்கிறேன் மை லார்ட். நம்ம கேஸை திசை திருப்பி திரிக்க பார்க்கறாங்க. திரிக்கிறது எல்லாமே இவங்க தான், தேசத்தோட எதிர்காலத்தையும் தேசத்தோட கருத்தியலையும். அதனால நம்ம இதைத்தான் இன்டெலெக்சுவல் டெரரிசம் சொல்லணும், எஜுகேஷனல் மாஃபியா. அந்த பொறி கிளம்புறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. அதோட குழந்தைங்க மனசைய அவங்க கரைச்சிடுறாங்க. அதனால அவங்களால நேர்மையான பாதையில நடக்க முடியாம போயிடுது. அதோட இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முகல்ஸை தவிர வர ராஜாக்கள் யாருமே இல்லம்பாங்க. கனிஷ் இருக்காங்க, கோட்டாராணி இருக்காங்க, குஜர் பிரதிகா, சோழர்கள், சமுத்திரகுப்தர்கள், சந்திரகுப்தர்கள், மகாராணா பிரதாப், பிருத்திவிராஜ் சௌஹான், சத்ரபதி சிவாஜி மகாராஜ், சம்பாஜி மகாராஜ் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் நீங்க விவரமா எதுவும் எழுத மாட்டீங்களா? அவங்கள பத்தி சொல்ல வார்த்தைகளே இல்லையா? அவங்கள பத்தி சொன்னா ஒருவேளை உங்களுக்கு அவமானம் வரும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஊர்மிளா மேடம், நீங்க போய் உட்காரலாம். மை லார்ட், ஒரு ஆர்கனைசேஷன் நாட்டோட கல்வி தேவைக்கான சேவைகளை 63 ஆண்டுகள் செஞ்சுட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பிசிஎஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அப்புறம் லாயர்ஸ் எல்லாருமே இந்த ஐஇஆர்டி புக்கை படித்து தான் உருவாயிருக்காங்க. ஆனால் விஷ்ணு சார் ஒரே நொடியில் அது எல்லாத்தையும் மறுத்துட்டார். மை லார்ட், இந்த நாட்டோட சரித்திரம் உண்மைகளை பேஸ் பண்ணி மற்றும் அப்புறம் எவிடன்சஸை பேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆசிரியர்களின் கான்கிரீட் எவிடன்ஸ் மூலமாக தான் இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. நீங்க சத்தம் போட்டு பேசுறதுனால மட்டும் என் கேள்வியோ என்னையோ அழுத்த முடியாது. மைலார்ட், ரஷீத் சார் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரித்திரத்தை சிதைச்சவங்களையும் தேசத்தை தப்பா மாத்துறவங்களுக்காகவும் பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அதோட நம்ம எஜுகேஷன் போர்டு ரொம்ப மோசமா இருக்கு. இதுல வேதனை என்னன்னா, இந்த வரலாற்று ஆசிரியர்களை பழி வாங்குறதுக்காக நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு கொடுத்த எல்லாத்தையும் டெஸ்ட் புக்ல பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதுல எந்த உண்மையை சரி பார்க்காம இல்ல, அது சரியான கேள்வி எழுப்பல, அதை பத்தின மறு யோசனை கூட